அதிலும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி வெள்ளி பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு வாய்ந்தது தான் அப்படின்னு சொல்லணும். அதற்குண்டான அந்த சிறப்புகள் ஆடி வெள்ளியில நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றது குறித்து சொன்னா நல்லா இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமைங்கிற போது வெள்ளி எது 17ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஆடி 1ஆம் தேதி ஆடி 1ம் ஒரே நாள்லையும் ஆடி வெள்ளியும் ஒரே நாள்ல பிறக்கிறது. அப்படின்னா நம்ம காலையில எழுந்தவுடன் வாசலை பெருக்கி கோலம் போடணும். பல்லு தேய்க்காமையே கோலம் போடுங்கிறேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, பல்லு கூட தேய்க்காம ஏத்தல கோலம் போடலாமான்னு, அந்த தோஷத்தோட நிவர்த்தி பண்ணிடலாம். அது தோஷமே இல்லையே. கோவிலுக்கு போய் பார்க்கக்கூடிய அம்பால நம்ம வீட்டுக்குள்ளேயே அழைச்சி பார்த்தா எப்படி இருக்கும்? அதை பண்ணணும்னா ஆடி வெள்ளி குத்து விளக்கு பூஜை எதுக்காகனா, இப்போ நிறைய பேர் கோவிலில் தான் போய் பண்ணுறாங்க. அதை வீட்டிலேயே பண்ணணும். எப்படி வரலட்சுமி விரதம் தீபம் மட்டும்தான் எல்லா திசையும் பார்க்கும், 8 திசையும் பார்க்கும். 5 முகம் ஏத்தனா 5 முகமான மகாலட்சுமி கடாட்சமும் கிடைச்சிடும். என்னென்ன மகாலட்சுமினா, ஒரு கட்டத்திலேருந்து ஒரு கட்டம் மாறுறான்னா அந்த ராசிக்கு வேண்டிய விட்டுட்டு போன ராசிய நம்மளுக்கு பாதகமா இருக்கும், பிடிச்ச ராசி நம்மளுக்கு சாதகமா இருக்கும். எப்படின்னா 5 விதமான அம்பாலையும் 7 விதமான அம்பாலையும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த விளக்கு பூஜை பண்ணா நடக்கும். அதனால தன் முடி தன் காலால் மிதிப்படாம பார்த்துக்கிறது நல்லது. மடியாச்சாரம் வேணும்னு அவசியம் இல்லை. அவன் அம்பாளுக்கெல்லாம் நியமமே கிடையாது. ஓம் ஸ்ரீ மகாத்ரே நமகான்னு சொல்லிட்டு போதும். லலிதா சகஸ்ரநாமத்தில் ஸ்ரீராம் குறிச்சி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக கருத்துக்களை நம்மளுடைய ஸ்ரீராம் குருஜி அவர்கள் வாயில கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் குருஜி. வணக்கம். கிழமைகளில் சுக்கிரவாரம் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த வெள்ளிக்கிழமை ஆல்ரெடி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். அதிலும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி வெள்ளி பாத்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு வாய்ந்தது தான் அப்படின்னு சொல்லணும். அதற்குண்டான அந்த சிறப்புகள் ஆடி வெள்ளியில நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றது குறித்து சொன்னா நல்லா இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமைங்கிற போது வெள்ளி எது உகந்ததா இருக்கும் அப்படின்னா, நம்ம வாயாலேயே சொல்றோம் வெள்ளி அப்படின்னு. வெள்ளியே எதை சாரும்? இப்போ 8% சில்வரை சாரும் இல்லையா? வெள்ளி எப்படி ஜொலிக்குமோ அந்த தினமானப்பட்டது, அந்த கிழமையானப்பட்டது தான் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவோம். வெள்ளிக்கிழமையில பண்ணக்கூடிய நார்மலாக ஒரு வீட்டில் ஆடி மாதத்துலலாம் இல்லை, நார்மலாக ஒரு வீட்டில் பண்ணக்கூடியது கொல்லபுரத்தில் துளசி மாடத்தில் விளக்கேற்றுறது தான் வெள்ளிக்கிழமையில முதல் விசேஷம். வாசலில் சாயங்காலம் ஏற்றணும், கொல்லபுரத்தில் காலம்பரை ஏற்றணும். அப்படி ஏற்ற 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 எண்ணெய் உருக உருக தன் மனம் உருகும். எண்ணெய் உருக உருக தன் மனைவியாரோ துணைவியாரோ 2 பேர் கஷ்டங்களும் தீரும். எண்ணெய் உருக உருக மகனானப்பட்டவன் கீர்த்தியா இருப்பானா. மகன் மகள் 2 பேரா இருக்கட்டும். அதனால வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற போது இந்த வருடம் 2026 17ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஆடி 1ஆம் தேதி ஆடி 1ம் ஒரே நாள்லையும் ஆடி வெள்ளியும் ஒரே நாள்ல பிறக்கிறது. அப்படின்னா நம்ம கூடுதலான ஒரு பயனை நம்ம பெறறோம். அந்த ஆடி வெள்ளி போது நார்மலாகவே ஒரு ஆடி வெள்ளினா விசேஷ நாள், வெள்ளிக்கிழமைனாலே விசேஷம்தான். இந்த ஆடி வெள்ளி ஒரே நாளில் ஆடி 1ஆம் தேதியை பிறக்கிறதுனால கூடுதல் விசேஷமான ஒரு வெள்ளியா கருதப்படுது. அந்த வெள்ளிக்கிழமை போது அம்பாளிடம் பிடித்ததை வளையல் அந்த நகை பாலிஷ்லாம் வாங்கி கண்ணாடிக்கு முன்னாடி வைக்கும் போது அம்பாலே பார்க்குறாளாம், எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சுடாடா அப்படின்னு. பிடிச்சதை வாங்கி வச்சுட்டான்னா அம்பாள் போட்டுக்க போகிறது இல்லையே. அதை யாருக்கு கொடுக்க முடியும்? தன் வீட்டுக்கார அம்மாவுக்கும் கொடுக்கலாம், அம்மாவுக்கு கொடுக்கலாம், தங்கைகளுக்கு கொடுக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி கொடுக்கலாம். அப்படி அம்மா வீட்டில் இருக்காங்கன்னா முதல்ல அம்மா கொடுத்துட்டு பொண்டாட்டிக்கு தனியாக ஒரு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை ஸ்ரீகள் வாங்கி. அந்த மாதிரி ஆடி மாதம்னா அவ்வளோ விசேஷம். மங்களகரமான ஒரு விசேஷ ஒரு தினன்று மங்களகரமான ஒரு விஷயத்த பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்தவுடன் நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் எழுந்துக்கிறீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்கள் மாமியார் வந்து சொல்கிறாங்க,
எழுந்துக்கிறீங்க அப்படிங்கிற போது என்ன பண்ணணும்னு தோணும்? காலையில எழுந்தோடனே குளிக்கணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி, டீ போட்டு கிடையாதும்மா. காலையில எழுந்தவுடன் வாசல பெருக்கி கோலம் போடணும். பல்லு குளிக்காமலே கோலம் போட்டு தேய்க்காமையே கோலம் போடுங்கோங்கிறேன் நான். ஏன்னு நான் சொல்றேன். கா இரவு நம்ம சாப்பிட்ட ஒரு விஷயம், நம்ம முதல் நாள் வெள்ளிக்கிழமை முதல் நாள் வியாழக்கிழமை அன்று நம்ம சாப்பிட்ருப்போம். என்னென்ன சாப்பிட்ருப்போம்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த காலத்துல வெள்ளிக்கிழமைன்னா முதல் நாள் வந்து நான்வெஜ்லாம் எடுத்துக்கிறது இல்ல. நான் சொல்றது நான் பிராமின்லாம் சொல்றேன். நான்வெஜ் எடுத்துக்க மாட்டாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை கோலம் போடணும், முன்கூட்டியே ரெடியாகக்கூடிய விஷயங்களை பண்ணுவாங்க. ஏன்னா அம்பாள் முன்னாடி நாளே வந்து நைட்டு வீட்டு வாசல்ல உட்காந்துப்பாளாம். நீங்க நிறைய பேர் வீட்டு வாசல், அந்த காலத்து வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 12:45 கொலுசு சத்தம் கேட்டுது. எங்க வீட்டுல கொலுசு சத்தம் கேட்டுது ஐயா, ஏதோ ஏதோ கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு. துர்தேவதைகள் வரும்போது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, நாய் ஊழ விட்டுட்டே இருக்கும். அப்ப நம்ம வீட்டை சுத்தி ஏதோ சம்திங், யாரோ வந்துட்டு போற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால பல்ல தேய்க்க கூட வேண்டாம், வாய் கொப்பளிக்க கூட வேண்டாம், வாச பெருக்கி சாணி தெளிச்சு ஆடி மாசத்துல அன்னைக்கு பண்ணலாம். நார்மலா பண்றீங்களோ இல்லையோ, நார்மல்ல பண்ணாம இருக்கா இல்லைனாலும் தோஷம் கிடையாது. ஆடி வெள்ளி அன்று சாணி தெளிக்கணும். ஃப்ளாட்டா இருக்கானே எப்படி சாணி தெரியும்? ஒரு சாணி எடுத்து மொழுகி விடுங்க வாசல்ல. மொழிகிட்டு சின்னதாக கோலம் போடுங்க. இப்போ நான் ஃப்ளாட்டில் இருக்கேன், என் கம்ஃபர்ட்டுக்கு இருக்கேன், எட்டாப்புல ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிற போது ஒரு சாணியை கொஞ்சமாக வீட்டில் வாசலை மாட்டு சாணம் இருக்கும், அதை எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு மொழுகு சின்னதாக மொழுகிட்டு சின்ன ஒரு ஸ்டாரு சாணிக்கு மேலே போட்டேன்னா மகாலட்சுமி ஆனப்பட்டல் அனுகிரகம் பண்ணுறாள் வெள்ளிக்கிழமை அன்று. அதுவும் ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக மகாமாரி, மகாநீலி, மகாகாளி, சாமுண்டி எல்லாரும் வந்து நிற்கிறாளாம். எந்த வீட்டில் வாசல்ல மஞ்சள்லாம் பூசி சாணி மொழுகி கோலம் போட்டிருக்காங்களோ, நீங்க சொன்னீங்க இல்லையா பல்லு கூட தேய்க்காம ஏத்தல கோலம் போடலாமான்னு, அந்த தோஷத்தோட நிவர்த்தி பண்ணிடலாம். அது தோஷமே இல்லையே. பல்லு தேய்க்காம என்னமோ ஒரு காஃபி குடிப்பேல, அது பேர் என்ன? பெட் காஃபி. பெட்லேருந்து எழுந்த உடனே காஃபி குடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை வச்சது அம்பாள். நம்மளுக்கு பெட்லேருந்து எழுந்தவுடன் காலை அலம்பணும்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. ஏன்னா பெட்ல உறங்குற சமயத்துல பின்னுக்கும் மின்னுக்கும் புரண்டு புரண்டு படுப்போம். ரொம்ப டயர்டா இருந்ததுன்னா தூக்கமே வராது இல்லையா? நைட்டு ஃபுல்லா நம்மளுக்கு புலம்பிகிட்டே இருப்போம். அந்த கனவுகள், அந்த சொப்பனங்கள், புரண்டல், உடம்பு வலியெல்லாம் போக்கிடுமா நீங்க சாணியில கோலம் மொழுகி கோலம் போட்டா. அந்த பாப்பெல்லாம் நிவர்த்தியா இருக்கு. மூதேவியானப்பட்டவள் போய் ஸ்ரீதேவி வந்துருவலாம். ஸ்ரீதேவி வரணும் தானே எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் இல்லையா? எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, சுவாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்கு மட்டும் நம்மளுக்கு கோவிலுக்கு போயிட்டு தைரியம் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கிறதுக்கு நம்மளுக்கு கோவிலுக்கு போய் பார்க்கக்கூடிய அம்பால நம்ம வீட்டுக்குள்ளேயே அழைச்சி பார்த்தா எப்படி இருக்கும்? அதை பண்ணணும்னா மொழுகி கோலம் போட்டு அந்த ஒரு சம்ஸ்காரம் பண்ணேன்னா 2 வாசாலையும் மஞ்சள் பூசி சாணி மொழுகி கோலம் போட்டாலே, ஒரு சின்ன ஒரு விளக்கேற்றி வச்சுட்டாலே அம்பாள் வந்து உட்காந்துறாள். அது தாத்பரியம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இப்போ வெள்ளிக்கிழமையில நார்மலாவே பெண்கள் வந்து வீட்டுல பூஜை பண்ணுவாங்க, தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் இந்த ஆடி வெள்ளி அப்படின்னு வரும்பொழுது குத்து விளக்கு பூஜை அப்படின்றது சிறப்பா செய்வாங்க. ஆமா. ஆடி வெள்ளி குத்து விளக்கு பூஜை எதுக்காக பண்றது? அதோடைய வழிமுறைகள் என்ன குருஜி? ஆடி வெள்ளி குத்து விளக்கு பூஜை எதுக்காகனா, இப்ப நிறைய பேர் கோவில்ல தான் போய் பண்றாங்க. அதை வீட்டிலேயே பண்ணணும். எப்படி வரலட்சுமி விரதம் நம்ம வீட்டுக்குள்ள பண்றோமோ அதே மாதிரி ஆடி வெள்ளி கிழமை அன்னைக்கு விளக்கு பூஜை எப்படி பண்ணணும்னா, 5 முகம் பஞ்சமம் காரிய சித்தின்னு சொல்றது. அந்த பஞ்சமம் காரிய சித்திங்கிற போது நம்மளுக்கு காரிய சித்தியாகணும், நம்ம காரியம் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும், எனக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருக்கும், இன்னும் உத்தியோகத்துல ஸ்ரேயஸா இருக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த ஸ்ரேயஸை கொடுக்கறதுக்கு வேண்டிய விஷயங்கள் தான் குத்து விளக்கு பூஜைன்னு. குத்து விளக்கு அப்படின்னு ஒரு குத்து விளக்கும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு குத்து விளக்குல மயில் இருக்கும், ஒரு குத்து விளக்கு காம்பு மட்டும் இருக்கும், ஒரு குத்து காரலால பார்த்தீங்கன்னா அந்த முழுக்க வெறும் கம்பி மட்டும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தீபம் மட்டும்தான் எல்லா திசையும் பார்க்கும், 8 திசையும் பார்க்கும். 5 முகம் ஏத்தனா 5 முகமான மகாலட்சுமி கடாட்சமும் கிடைச்சிருமா. என்னென்ன மகாலட்சுமின்னா, தைரிய விஜய சௌபாகிய தன சாம்ராஜ்ய மகாலட்சுமி. சாம்ராஜ்யம் எல்லாம் இருந்தால் சாம்ராஜ்யம் பண்ணக்கூடிய தைரியம் இருக்கணும், ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு.
பணம் இருக்கும், தைரியம் இருக்கும், விஜயம் இருக்கும், ஒய்ஃப் இருப்பாங்க, புருஷன் இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கும். அதை மேய்க்கிறதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்கணுமோ இல்லையோ, அதற்குரிய விஷயத்த கொடுக்குறாளாம். அப்போ இந்த மகாலட்சுமியின் மகா தனலட்சுமியின் சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது அம்பாளுக்கு வெறும் விளக்கலை பண்ணாம அம்பாளோட முகம் ஒன்று வாங்கி அந்த விளக்குக்கு மேலே காம்புல முகம் கட்டி அவளுக்கு ஒரு பாவாடெல்லாம் கட்டி அந்த விளக்கு பூஜை பண்ணுற போது அம்பாலே சொல்கிறாளாம், நீ இவ்வளோ அழகாக பூஜை பண்ணுறியம்மா குழந்தை, நான் உங்கள் வீட்டுக்கு அடுத்த ஆடி பரியந்தம் நான் இருக்கேன். ஒரு நாள் வந்துட்டா ஒரு க்ஷணமாத்திரத்தை வந்தாலே நம்மளுக்கு புண்ணியம். ஆடி பரியந்தம் நான் அம்பாள் இருக்கான்னா அது நம்ம பூர்வ ஜென்ம சுக்கிரத்தம் இருந்தால் தான் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி குத்துவிளக்கு பூஜை பண்ணால் தன தானியம் கிடைக்குதோ இல்லையோ, சௌபாகியம் கிடைக்குதோ, நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடைச்சிருத்தோ அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சாதிச்சிடலாம். ஒரு ராசிநாதர் ஒரு கட்டத்திலேருந்து ஒரு கட்டம் மாறுறான்னா அந்த ராசிக்கு வேண்டிய விட்டுட்டு போன ராசிய நம்மளுக்கு பாதகமா இருக்கும், பிடிச்ச ராசி நம்மளுக்கு சாதகமா இருக்கும். எப்படிங்கன்னா ஒரு புழுவானப்பட்டது ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலையை முதல்ல பிடிச்சிக்கும், பிடிச்சிண்டு அது பாதி போன பிறந்த இந்த இலையை விடும். அந்த மாதிரி தான் குத்துவிளக்கு பூஜை பண்ற போது இந்த ஆடி மாதம் பண்ணக்கூடிய குத்துவிளக்கு பூஜை அடுத்த ஆடியும் நான் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா முதல்ல நம்ம பண்ணிக்கணும். அடுத்த வெள்ளிக்கிழமை 2 பேரா சேர்ந்து பண்ணணும். யார் வீட்டில்? நம்ம வீட்லேயே யார் கூப்பிட்டு 2 வெள்ளி, மொத்தம் 5 வெள்ளி 6 வெள்ளி 7 வெள்ளி வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு மாதத்தில் 5 மாதமும் இருக்கு, 5 வாரமும் இருக்கு, 7 வாரமும் இருக்கு. நம்மளுக்கு பாக்கியம் இருந்தால் 7, அப்படி இல்லைன்னா 5 வாரம் வரும். 5 வெள்ளிக்கிழமை 5 சுமங்கலியை கூப்பிட்டு பூஜை பண்ணணும். அவளுக்கு சாப்பாடு போடணும். ஒரு புடவை முடிஞ்சா புடவை வாங்கி கொடுக்கலாம். அது முடியலன்னா ப்ளவுஸ் பீட் வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கலாம். அதுவும் முடியலன்னா ஒரு குங்குமத்தை கொடுத்து அவளுக்கு மரியாதை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது என்னன்னா முதல் வெள்ளிக்கிழமை வீட்டு கிரகலட்சுமி பண்ணணும். வரக்கூடிய லட்சுமி வெளியிலேருந்து கூப்பிட்டு பண்ணக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமைக்கு 2 நானும் பண்ணணும், அண்டு என் கூட இன்னொரு ஒரு சுமங்கலையும் கூப்பிட்டு பண்ணணும். 3வது வெள்ளிக்கிழமை 3 பேராக பண்ணணும். நானும் இருக்கணும், இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா. அப்போ என்ன ஆகும்னா சப்த கன்னிக்கையும் உள்ள வந்துருவா, அஷ்ட மகாலட்சுமியும் வந்திருப்பா, மகாமாரி, மகாநீலி, மகா காமாட்சி. இப்போ என்னன்னா ஒரு நாளும் வரக்கூடிய சுமங்கலியில் நீங்க பேச பார்த்தேன்னா ஒரு அம்பாள் ரூபமா இருப்பா. ஒருத்தி என்ன பண்ணா டெக்கரேஷன்லாம் பண்ணி மேக்கப் மட்டும் ஒருத்தி வருவா. ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படுற ஃபேமிலின்னு திடீர்னு கூப்பிட்டுருப்பேல் அர்ஜென்ட்டா புடவை கட்டின்னு ஓடி வந்திருப்பா குத்துவிளக்கு பூஜைக்கு. அப்போ அவள் என்ன பண்ணுவான்னா சாந்த ஸ்வரூபியா இருப்பா, பேசவே மாட்டா. அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி 5 விதமான அம்பாலையும் 7 விதமான அம்பாலையும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த விளக்கு பூஜை பண்ணால் நடக்கும். நிறைய பேர் 108 சுமங்கலைகளை வச்சு பண்ணக்கூடிய ஒரு பாக்கியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணால் பூர்வ ஜென்ம சுக்கிரதம் இருக்கணும், அந்த பாக்கியம் இருக்கணும். அதனால் மேக்சிமம் முதல்ல பண்ணுங்கோ, நம்ம பண்ணிக்கணும். சுயமாத்திரேன நம்ம முதல்ல பண்ணிக்கணும். அடுத்த வாரத்தில் இன்னொருத்தரை சேர்த்து பண்ணணும். முதல்ல நம்ம பண்ணிட்டு அடுத்த வாரம் கூப்பிடாம இருக்கக்கூடாது. அடுத்த சுமங்கலி வந்து பண்ணணும். சுமங்கலி கிடைக்கலன்னா கன்னியா கூப்பிடணும். கன்னி குழந்தை கல்யாணம் ஆகக்கூடிய குழந்தைய பண்ண சொல்லலாம். கல்யாணம் ஆகக்கூடிய குழந்தையும் கிடைக்கலன்னா பெரிய பாட்டி இருப்பா, மூதாட்டி இருப்பா, அவளை கூப்பிட்டு பண்றது. இந்த மாதிரி பண்ணா விசேஷம். ஆடி வெள்ளியில இருக்கக்கூடிய விரத முறைகள் அது குறித்து சொல்லுங்க குருஜி. நீங்க விரதம் கேட்டேன்னா நான் சொன்னா அதை அனுசரிக்க மாட்டீங்க. ஆனாலும் சொல்றேன். என்னன்னா சாப்பிடாம இருக்கணும்னு சொன்னா எதுக்காக சாப்பிடாம இருக்கணும்னு ஒரு கேள்வி வரும். விரதத்துல சாப்பிடாம இருக்க வேண்டாம்னு சொல்றோம் நம்ம. ஏன்னா விரதத்தை அனுசரிக்கணும் அப்படின்னா ஸ்ரத்த இருக்கணும். ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காத்தால எழுந்துப்பேன், சாணி முழுகுவேன், கோலம் போடுவேன், விளக்கேற்றுவேன், கோயிலுக்கு போயிட்டு வருவேன். வீட்டில் தொடச்சி, வீட்டை பெருக்கி தொடச்சி ஒரு இடத்துலையும் கேசம் இல்லாத பார்த்துக்கணும். கேசம்னா தன் முடி தன் காலால் மிதிப்படக்கூடாது. அந்த மாதிரி மிதிப்பட்டுறதுனா பாப்போம். அதனால தன் முடி தன் காலால் மிதிப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. மடி ஆச்சாரம் வேணும்னு அவசியம் இல்லை. அவள் அம்பாளுக்கெல்லாம் நியமமே கிடையாது. ஓம் ஸ்ரீ மகாத்ரே நமகான்னு சொல்லிட்டு போடலாம். லலிதா சகஸ்ரநாமத்தில் ஸ்ரீமாதாசி மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, அவளுக்கு ஒரு சிம்மாசனம் கொடுக்கணும். இப்போ நான் போட்டுருக்கிற மாதிரி ஒரு சிம்மாசனத்தை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஸ்ரீ மாத்ரே நமஹா எங்கள் வீட்டுக்கு வந்தால் போகிறோம்னு நினச்சா போருமா. அதனால் அந்த வெள்ளிக்கிழமை விரதம்ங்கிற போது கார்த்தால வெறும் தண்ணியை குடிக்கணும். அதுக்கப்புறம் அரிசி மாவு இருக்கு இல்லையா, அரிசி மாவில் மாவிளக்கு மாவு மாதிரி போட்டு
மாவளுக்கு மாவை பிசைஞ்சு அம்பாளுக்கு தீபமாக போட்டுட்டு அதில் இருக்கிற மாவை சாப்பிடணும். அதான் விரதத்தோட அடிப்படை. அதற்கு பிறகு வெங்காயம் பூண்டு போட்டு சாம்பார் ரசம் கறிகாயெல்லாம் போட்டு சாப்பிட்றதுனால ஒரு தோஷம் கிடையாது. எழுந்தவுடன் இந்த விஷயத்த பண்ணாலே சாப்பிடாம இருந்து எதுவும் பண்ணணும்னு இல்லை. ஆடி மாதம்னா விசேஷம், நான் விரதம் அப்படிலாம் இல்லாதக்கு மாவளுக்கு மாவு போட்டு அந்த மாவை சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படின்னா இந்த விரதமான பரத்தை பூர்த்தி ஆகிடுறது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சுக்கிரவாரமான வெள்ளி குறித்தும் ஆடி வெள்ளி குறித்தும் பல விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி குருஜி.